செல்வ ரகசியம் 369 சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். அவசரமான பண தேவையை பூர்த்தியடைய நீங்கள் என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாங்க. பணத்தை ஏதாவது ஒரு ரூபத்தில் பார்த்தீங்கன்னா அனைவருமே சம்பாதிச்சுட்டு தான் இருக்கோங்க. ஆனால் அது ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு செலவாகிக்கிட்டே தான் இருக்கும். அந்த செலவுகளை நீங்கள் சமாளிக்கணும். பணம் இல்லாமல் ஒரு சிலர் மிகவும் பார்த்தீங்கன்னா அவதிப்பட்டுட்டே இருப்பாங்க. பண வரவை அதிகரிப்பதற்கு எவ்வளோ தான் நம்ம முயற்சி பண்ணாலும் அதற்கான சூழல் இல்லாமலே போய்கிட்டே இருக்கு. அப்படி கஷ்டப்படுபவர்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்று இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய பண தேவை பூர்த்தி அடையுங்க. அதை பற்றி இந்த ஆன்மீக குறித்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. மறக்காமல் இன்னும் பலவிதமான பதிவுகளை நீங்கள் பார்க்குறதுக்கு நம்ம செல்வ ரகசியம் 369 சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முதலாவதாக பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனைகள். நம்ம பிறரிடமிருந்து கொடுத்து வைத்த பணம், நகை இது எல்லாமே நமக்கு வராமல் இருக்குது அப்படின்னா நம்ம மற்றவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா கடன் வாங்க வேண்டிய சூழல் அப்படிங்கிறது ஏற்படுதுங்க. கடன் நமக்கு கிடைக்கவில்லை அப்படின்னாலுமே இந்த ஒரு பரிகாரத்தை நம்ம செய்கிறதன் மூலமாக நிச்சயமாக எதிர்பாராத முறையில் இருந்து நமக்கு பணம் அப்படிங்கிறது சேரும். இந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையோடு தான் நம்ம செய்யணும். கடன் பிரச்சனை இருந்தாலும் அதுவும் சரியாகுங்க. இப்போது நம்ம பரிகாரம் செய்ய வேண்டிய முறை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை அன்று எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்யலாங்க. இந்த பரிகாரத்தை யார் செய்தாலும் நிச்சயமாக பண தேவை அப்படிங்கிறது பூர்த்தி அடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பரிகாரத்தை செய்வதற்கு எந்த விதமான நிபந்தனையும் கிடையாது. இதே செய்முறையில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாலே நிச்சயமாக உங்களுக்கு நல்லதே நடக்கும். இந்த பரிகாரத்தை செய்வதற்கு நமக்கு ஆரஞ்சு நிறத்தில் எழுதக்கூடிய ஒரு பேனா மட்டும்தான் தேவைப்படுங்க. ஒரு அமைதியான இடத்துல நீங்கள் அமர்ந்துக்கோங்க. ஒரு வெள்ளை நிற பேப்பரை எடுத்துட்டு 3 முறை உங்களோட மூச்சை நல்லா இழுத்து விட்டு 2 கைகளையும் நீங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்த்து அந்த சூட்டை கண்களிலும் தலையிலையும் நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடது உள்ளங்கையில் அந்த பேனாவை வச்சு ஒரு பெரிய வட்டத்தை நீங்கள் போட்டு அதில் கேஷ் ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க. உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேன். ஸோ கேஷ் ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதுங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 318 614 518 714 என்ற எண்களை எழுதி அவசர பணத்தை எவ்வளவு உள்ளதோ அது உங்களுடைய கைகளுக்கு சேர்ந்தது போல் நீங்கள் கற்பனை செய்து கொள்ளணுங்க. அந்த பணத்தை வச்சு நீங்கள் என்னவெல்லாம் செய்ய நினைத்தீர்களோ அதையும் நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்கணுங்க. வீட்டில் பிறப்பு, இறப்பு, தீட்டு, மாதவிடாய் தீட்டு போன்ற எந்த தீட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை தாராளமாக நீங்கள் செய்யலாங்க. எந்த இடத்துல இருந்து வேண்டுமானாலும் கூட இந்த பரிகாரத்தை யார் வேண்டுமானாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவசர பண தேவைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வழியில் எனக்கு பணம் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா இதை நீங்கள் பண்ணலாம். அவசர பணத்தை வச்சு மட்டுமே இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும். ஆடம்பர பண தேவைக்காக இதை செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக அதுக்கான பலன் கிடைக்காதுங்க. எந்த சந்தேகமும் இல்லாமல் முழு நம்பிக்கையோட மனதார இந்த பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு பண தேவை அப்படிங்கிறது பூர்த்தி அடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு பரிகாரத்தை பார்க்கலாம்ங்க. இந்த ஒரு பொருளை மட்டுமே நீங்கள் வீட்டில் மறக்காமல் வாங்கி வச்சுக்கோங்க. அவசர பண தேவையப்போ அப்பப்போ பணம் உங்கள் கைக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவசர தேவைக்கு கையில் பணம் இல்லை அப்படின்னா எல்லாருக்குமே மனசில் ஒரு கவலை வந்துடுங்க. அவசர தேவைக்கு எப்போதாவது கையில் பணம் இல்லை அப்படின்னு நினைக்கும் போது இந்த பரிகாரத்தை நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள். அதுக்காக தினம் நீங்கள் அவசர தேவை இருக்குது, தினம் இந்த பரிகாரத்தை செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் செய்யக்கூடாது. பரிகாரத்தை நீங்கள் செய்கிறதன் மூலமாக எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது. பரிகாரத்தை செய்தால்தான் பணம் வராது அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லவே மாட்டோம். ஸோ ஏன்னா நம்மளுடைய உண்மையான அவசர தேவை எப்போ இருக்குது அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்துக்கு நல்லாவே தெரியும். பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் பொய் சொல்லி பரிகாரத்தை செய்யும் போது நிச்சயமாக பலன் நமக்கு கிடைக்க போகிறதே இல்லை அப்படிங்கிறது உறுதிங்க. அன்றாட செலவுக்கு கையில் பணம் இல்லை அப்படின்னா அது நீங்கள் செய்யக்கூடிய தவறுங்க. அன்றாடம் உங்கள் தேவைக்கு ஏற்ப நீங்கள் தான் பணத்தை சம்பாதிக்கணுங்க. தேவைக்கு ஏற்ப சம்பாதிக்க முயற்சி செஞ்சுக்கிட்டே தான் நீங்கள் இருக்கணும், உழைத்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சும்மாவே உட்காந்துருந்தாங்கன்னா யார் கையிலையும் காசு வராது. எவ்வளோ முயற்சி செய்து பார்த்தாச்சு. அவசரமாக ஒரு மருத்துவ செலவு அல்லது கல்யாண செலவு, மேல் படிப்புக்கான செலவு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சொல்லி நீங்கள் செலவில் சிக்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இறைவனை மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க.
இந்த பணம் எனக்கு கிடைச்சிருச்சுன்னா எப்படியாவது கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு இந்த கடனை கொஞ்சம் கொஞ்சமாக நான் திருப்பி கொடுத்து வருவேன். இப்படியெல்லாம் நீங்கள் வேண்டுவோம் சரிங்களா? இந்த மாதிரி தருணத்தில் தான் இந்த பரிகாரம் உங்களுக்கு சரியாக கை கொடுக்குங்க. இது ஒரு ஆன்மீகம் சார்ந்த தாந்திரிக பரிகாரம் தாங்க. இப்போது இந்த அவசர தேவைக்கு பணம் கிடைக்க பரிகாரம் எப்படி செய்யலாம்? இந்த பரிகாரத்துக்கு பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து தேவைங்க. ஒரு சிறிய பவுலில் 2 ஸ்பூன் கருப்பு உளுந்து போட்டுட்டு அதில் 2-3 இரும்பு ஆணி போட்டுட்டு வீட்டில் ஏதாவது ஒரு மூலையில் நீங்கள் வச்சுருங்க. இந்த பரிகாரத்தை செய்யும்போது ரொம்பவே நம்பிக்கையோட பணம் உங்கள் கைக்கு நீங்கள் கிடைச்ச மாதிரி தான் எப்போயுமே நேர்மறையாக நினச்சிக்கிட்டு தான் பண்ணணும். இது ஒரு சுலபமான பரிகாரம் தான் அப்படின்னும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய தேவைக்கு பணத்தை தயார் செய்ய நீங்கள் வெளியில் கிளம்புங்க. கடன் வாங்க சொல்லலாம், அப்படி இல்லைன்னா தெரிஞ்சவங்க கிட்ட பணம் கேட்கலாம். அது உங்களுடைய விருப்பம். இப்படி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிக்கு தடை வராமல் இந்த பரிகாரம் உங்களை பார்த்துக்கும். நீங்கள் கேட்ட இடத்துல உடனடியாக உங்களுக்கு பணம் கடனாவோ அல்லது ஒரு உதவியாவோ நிச்சயமாக கிடைக்கும். பணம் கிடைச்ச உடனே 3 நாள் கழித்து ஆணியை எடுத்துக்கோங்க. டப்பாவில் போட்டுட்டு ஓரிடத்துல நீங்கள் வச்சுருங்க. அதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பை பசுமாட்டிற்கு அல்லது காகத்திற்கு நீங்கள் சாப்பிட வச்சுருங்க. இப்போது பணம் கையில் கிடச்சிருச்சு, கடவுளுக்கு ஒரு நன்றியை நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும். ஒரு அரச மர இலையை நீங்கள் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வச்சுக்கோங்க. அந்த பிள்ளையாருக்கு தலையில் சின்ன அருகம்புல்லை சொருகி பூஜை அறையில் வச்சு விளக்கு ஏற்றி கடன் கிடைத்ததற்கு நன்றியை கடவுளுக்கு நீங்கள் தெரிவிச்சுக்கோங்க. இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கோங்க. இந்த கடனை எப்படியாவது நான் திரும்ப கொடுப்பதற்கான வழியை காட்ட வேண்டும் அப்படின்னு அந்த பிள்ளையாரிடம் நீங்கள் வேண்டிக்கோங்க. அதன் பிறகு பணத்தை எடுத்து தாராளமாக நீங்கள் செலவு பண்ணுங்கள். ஏன்னா கடனை வாங்கி செலவு செய்வது மட்டும் நம்மளுடைய வேலை இல்லைங்க. நம்மளை நம்பி கடன் கொடுத்தவங்களுக்கு சொன்ன நேரத்தில் வட்டியோடு பணத்தை திருப்பி கொடுக்கணும் இல்லையா? அதுக்கான வழிபாடு தான் இந்த பிள்ளையார் வழிபாடுன்னு சொல்கிறாங்க. பணத்தை திருப்பி கொடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு எந்த தடையும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மஞ்சள் பிள்ளையார் வழிபாடு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மிக மிக எளிமையான இந்த 2 பரிகாரங்கள் உங்களுக்கு எப்போலாம் தேவைப்படுதோ அப்போலாம் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். நிச்சயமாக இக்கட்டான சூழ்நிலையில் உங்களுக்கு உதவ யாருமே இருக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கக்கூடிய தருணத்தில் தான் இந்த பரிகாரம் உங்களுக்கு கை கொடுக்கும். நம்பிக்கையோட வெற்றி எப்போது கிடைக்கும் தெரியுமா? முழுமையாக ஒரு விஷயத்தை நம்பும் போது தான். அரைகுறையாக நம்பிக்கை இருந்தால் கூட பரிகாரத்தை செய்ய வேண்டாம். முழு மனசோடு செய்தால் கைமேல் பலன் உண்டு அப்படிங்கிறது தான் இந்த தகவலோட இன்றைய பதிவினை நாங்கள் முடிச்சுக்கிறோம். நன்றி.